நான் இன்னைக்கு வந்து கயிறு புக்கில் இருந்து கதை சொல்ல போகிறேன். கதை பேர் வந்து கயிறு. என்ன ஸ்டோரினா என்கிட்ட சொல்கிறேன், அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன். கயிறு. அதில் வந்து செலியன்னு சொல்லிட்டு ஒரு பையன், அவங்க அம்மா பேர் வந்து வளர்மதி, அப்பா பேர் வந்து கதிரவன், அவனுக்கு ஒரு தங்கச்சி, அவ பேர் வந்து கயல்வெளி. செலியனும் கயல்வெளியும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பாங்க. எப்படி நானும் யாசியும் அந்த மாதிரி சண்டை போட்டே இருப்பாங்க. ஆனா 10 நிமிஷத்துல சேர்ந்துப்பாங்க. அந்த சண்டைக்குள்ள நம்ம போனோம், நம்மளுக்கு பத்தி அது வேணாம். சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, அதே சமயத்துல சேர்ந்துப்பாங்க. செலியன் வந்து அவன் ஊர்ல இருக்க அரசு பள்ளியில வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா அப்படி கூப்பிடுறான், ரொம்ப ஆர்வமா கூப்பிடுறான். அவங்க வந்து புக் ரூம்ல உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்காங்க. இவனை கூப்பிடுறத கேட்டு விருன்னு ஓடி வந்தவங்க இப்படி அவன் கையை காட்டினா அவங்க அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன அந்த கையில இருந்து பாத்தீங்கன்னா கயிறு கட்டியிருந்தான், மஞ்சள் கலர்ல ஒரு கயிறு கட்டியிருந்தான். அதை பார்த்து ஆனா அவங்க அதிர்ச்சியானதை வந்து அவன்கிட்ட காமிச்சிக்கல. என்ன இது அப்படின்னு கேட்டப்போ, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன், அப்போ கடைக்கார மாமா வந்து எனக்கு இந்த கயிறு கட்டி விட்டாங்க அப்படி சொல்லி இந்த மஞ்சள் கயிறு கட்டினான். எதுக்கு உனக்கு இந்த கயிறு கட்டி விட்டாங்கன்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லலை, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த கடைக்கார மாமா உங்களுக்கு தெரியும் தெரியும் சேகர் தானே, சேகர் மாமா தானே, ஆமாம்மா அவரே தான், அவர் தான் வந்து எனக்கு இந்த கயிறு கட்டி விட்டாங்க, கட்டி விட்டு இந்த கயிறு நல்லா இருக்கும் கட்டிக்கோன்னு சொல்லி கட்டி விட்டாங்க, நானும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டேன். எதுக்குன்னு தெரியுமா, எதுக்கு கட்டி விட்டாங்க தெரியுமா, அப்பெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுமா, கட்டி விட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் விட்டாங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு. சரி நாளைக்கு வந்து எதுக்கு கட்டி விட்டாங்கன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னோம். இவங்க அம்மா வந்து இவன் வந்துட்டு சரிவான்னு சொல்லிட்டு பேகெல்லாம் வச்சுட்டு கைகள் முடிஞ்செல்லாம் கழுவிட்டு உட்காந்துட்டான். அப்புறம் அடுத்த நாள் சாயங்காலம் அவங்க அம்மா கேட்க சொல்லியிருப்பாங்க, சரி உனக்கு ஞாபகம் இருக்கான்னு உனக்கு கேட்க சொன்னேன்ல. கேட்டேம்மா, நான் காலையில போய் கேட்டேன். அவர் என்ன சொன்னா, பெருசா எந்த விஷயமும் இல்லை, சும்மா தான் அழகுக்காக தான் கட்டுனேன் அப்படி சொன்னாங்க. இவனும் ஓ அப்படியா, சரி அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, நீ நீல கலர்ல கயிறு கட்டிக்கோ அப்படின்னு. ஏமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, உன்னோட யூனிஃபார்மும் வந்து நீ ப்ளூ கலர்ல கயிறு கட்டிக்கிட்டா அழகா இருக்கும் சொன்னா. ஆமாம்மா எனக்கு தோணவே இல்லை, சரி நாளைக்கு நான் போய் ப்ளூ கலர்ல கயிறு கட்டிக்கிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்ப அடுத்த நாள் ஈவினிங் அவங்க அம்மா அப்படியே ரொம்ப ஆர்வமா கூப்பிடுவான். என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கறப்ப அவங்க அம்மா வந்து புக் ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. புக் ரூம்குள்ள போயிட்டு, அம்மா இங்க பாருங்க அப்படின்னு சொல்லுப்பா என்னாச்சு, ப்ளூ கலர் கயிறுலாம் நம்ம கட்டக்கூடாதாமாம்மா, மஞ்சள் கலர் கயிறு தான் கட்டணும், அதுதான் நம்ம அடையாளம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஏதோ சொல்ல வந்தாங்க, அதுக்கப்புறம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டான். சரி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவன் டக்குன்னு யாரு சொன்னான்னா, அவன் பேர் அது சரி முகமது வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் ஏதோ பேர் வரும். அவன் என் ஃப்ரெண்ட்னு சொல்லி டக்குன்னு அவன் பேர் சொல்லுவோம். நான் அவன் கூட தான் இருப்பேன், அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் கூட தான் படிப்பேன், அவன் கூட தான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லி சொன்னான். அதுக்கப்புறமா அவன் வீட்டுக்கும் நான் போய் படிச்சிருக்கேன், விளையாண்டுருக்கேன், அவனும் நம்ம வீட்டுக்கு வந்து விளையாண்டுருக்கான், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லுவான். அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, சரி நீ அவனுக்கும் போயிட்டு ஒரு கயிறு வாங்கி கொடு அப்படின்னு. ஆமாம்மா இது எனக்கு தோணவே இல்லை, ரொம்ப நல்ல ஐடியா, நான் வந்து வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அடுத்த நாள் சாயங்காலம் அவங்க அம்மாட்ட ஓடி வந்து ரொம்ப சோர்வா உட்காந்துருந்தான். இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இல்லம்மா நான் போய் அந்த மாமா கிட்ட என் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து கயிறு கேட்டேன், அவங்க ரொம்ப டென்ஷனா கத்திட்டாங்க, இந்த மாதிரி கயிறுலாம் நீ தான் கட்டணும், அவங்க எல்லாம் கட்டக்கூடாது, இந்த மாதிரி என்கிட்ட கேட்காத வேற யார்ட்டையும் போய் கேட்காதுன்னு சொல்லி அம்பேத்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யார்ட்டையும் கேட்டுட்டு இருக்காது அப்படி சொல்லி அவங்க வந்து ரொம்ப கோவமா பேசுவோம், கண்ணெல்லாம் செவந்துச்சு அப்படின்னு சொல்லவே வந்து அவன் அழுதுட்டான். அவங்க அழுவும் அவங்க அம்மா இருந்துட்டு சரி அழுவாத அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு, நீ ஒரு தப்பும் பண்ணல, நீ போய் திருப்பி நான் காசு கூட தரேன், ஆனா நீங்க எனக்கு அந்த கயிறை கொடுங்க அப்படி சொல்லி கேட்பான். அப்பதான் அவனுக்கு இன்னொன்னு ஞாபகம் இருக்கும், செல்வின்னு சொல்லிட்டு அவன் கூட படிக்கிற அக்காவோட பெண்ணு வந்து உடஞ்சு போயிருக்கும். உடஞ்சு போனதும் இவன் இந்த அக்கா வந்துட்டு இப்ப என்கிட்ட காசு இல்ல, நீங்க எனக்கு பெண்ணு கொடுங்க, நாளைக்கு காசு தரேன்னு சொல்லுவோம். அவங்க வந்துட்டு இல்ல நான் காசு தரமில்ல, நான் பெண்ணு தரமாட்டேன் உனக்கு அப்படி சொல்லி சொல்லுவோம். அப்புறம் அவங்க டீச்சர் தான் வந்து இவளுக்கு காசு கொடுத்து பெண்ணு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனா எனக்கு கயிறுக்கு மட்டும் காசு கேட்கல, அது ஏன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் போய் நாளைக்கு கேட்டு வரேன், அவனுக்கு என்னதான் பயமா இருந்தாலும் இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு போயிருப்பான். அடுத்த நாள் சாயங்காலம் அவன் போயிட்டு அவங்க அம்மாட்ட, அம்மா நான் வந்து கேட்டு வந்துட்டேன், என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நான் போய் சொன்னம்மா நான் காசு கூட தரேன், எனக்கு அந்த கயிறு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல நீ எனக்கு காசே கொடுத்தாலும் நான் தரமாட்டேன், ஏன்னா இந்த கயிறுலாம் நீ தான் கட்டணும், ஏன்னா நம்ம எல்லாம் உயர்ந்தவங்க அவங்க தாழ்ந்தவங்க
அப்படி சொல்லுவோம். எனக்கு அது புரியலமா, எனக்கு இந்த கயிறு வந்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிச்சிருமோன்னு சொல்லிட்டு அந்த கயிறு அங்கேயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லுவோம். அவங்க அம்மா அவனுக்கு நெத்தில கிஸ் பண்ணிட்டு நீ இவ்வளவு நல்லவனா இருப்பேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க கட்டி பிடிச்சிட்டாங்க. சரியா? நல்லா சரி, யாரு சொல்லுது? இது வந்து சரவணன் பேர். ஆமா சரவணன். விஷ்ணுபுர சரவணன் எழுதுன கயிறுங்கிற தொகுப்பு. வீட்டில் எல்லாரும் கண்டிப்பா இந்த தொகுப்பு இருந்தே ஆகணும். அவ்வளோ நல்ல தொகுப்பு. சரி பாய். அடுத்த ஒரு நல்ல தொகுப்பு பற்றி பேசுவோம். கண்டிப்பா. பாய்.